கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 29 சங்கீதம் 11 வசனம். சாம்ஸ் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இந்த அருமை நல்ல 3 விஷயங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஒன்று பலன், இன்னொன்று சமாதானம், அடுத்தது ஆசீர்வாதம். இந்த 3 விஷயங்களும் நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக தான் வரும். எனக்கு பலன் வேண்டாம், எனக்கு சமாதானம் வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. எப்படியாவது பரலோகம் போனா போதும், எப்படியாவது நான் ஆஸ்வதிக்கப்பட்டா போதும். என்னங்க வாழ்க்கை அது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்போஸ்தலர் 1:8 அழகா சொல்லுகிறார் பலன். இதை சங்கீதம் 18:1 சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். பலன் உனக்கு இருக்கிற பலத்தோட போ, மீதியான கைகளை நீங்களாக ரட்சிப்பாய். பலன். ஆண்டவருக்காக ஒருவர் தியாகமாக தாகமாக இருக்கிறார்கள் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அவங்களை ஆட்டோமேட்டிக்காக நிரப்ப ஆரம்பிப்பார். நீங்க தனிமையில ஜெபம் பண்ணிருக்கீங்கல்ல, மற்றவங்களுக்காக பிரயாசப்பட்டிருக்கீங்களே, அதிகாலம் உங்க தூக்கத்தை தியாகம் பண்ணி ஏசப்பா இவைகளை ரட்சியும் இவைகளை ஆசீர்வதியும் என்று சொல்லி கனியோடு ஜெபிக்கிறீங்களே சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருப்பார். அவர் உங்களுக்கு பலன் கொடுத்தே தருவார். ஆண்டவர் தலையெழுத்து. அடுத்தது அவர் சொல்ற கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார். ஏசப்பா சமாதானமாய் நம்முடைய வாழ்க்கையில உலாவி கொண்டிருக்கிறார். உங்க பிசினஸ்ல, நம்முடைய குடும்பங்கள்ல, சபைகள்ல அவர் சமாதானமாக உலாவி கொண்டிருக்கிறார். அதனால எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சரி, வித்தின் செகண்ட்ஸில் கர்த்தர் அவைகளை சமாதானத்துக்கு எதுவாக மாற பண்ணி கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் பலனை விட்டுடாதீங்க, சமாதானத்தை விட்டுடாதீங்க. அடுத்தது சொல்கிறார், அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் ஆசீர்வதிக்கணும்? எனக்கு ஏன் கர்த்தர் ஆசீர்வதிச்சா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை இருக்கணும்? ஆண்டவர் என்னை தொற்றுந்தா எனக்கு ஏன் இந்த கவலைகள் இருக்கணும்? எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், தேவன் நினச்சிட்டாரு அப்படின்னா எந்த ரிப்போர்ட்டை குறித்து கவலையே கிடையாது. பரலோகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு யாருமே எனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லையே, கிடையாது. சில நேரத்தில் கர்த்தர் உதவி செய்ய அனுமதிக்க மாட்டார். ஏன் தெரியுங்களா? அவர் செய்யணும்னு நினைக்கிறாருல்ல. உங்களுக்கு மற்றவங்க கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவரே செய்கிறாருன்னு அர்த்தம். அவர் தான் உங்களுக்கு பலன். அவர் உங்களுக்கு பலனா வந்துட்டாருன்னா உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுடும். அவர் உங்களுக்கு பலனா வந்துட்டாருன்னா நீங்கள் வாங்கினாலும் அடைச்சிருவீங்க, கொடுத்துருவீங்க. அவர் உங்களுக்கு பலனா வந்துட்டாருன்னா நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்துருவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலனா வந்தா, பரிசுத்தம் உங்களுக்கு பலனா வந்துட்டா உங்களோட வாழ்க்கையில் இருபுறமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் கரை போன்ற வெள்ளம் போல, யோர்தான் நதியில் போன வெள்ளம் போல ஆசீர்வாதங்கள் நிரம்பி வரும். கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்கிறேன். கர்த்தர் அந்த ஜனத்திற்கு யாரெல்லாம் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு கர்த்தர் சமாதானம் தருவார். நான் ஆண்டோட ஜனமாக இருக்கிறேன். இந்த மாதம் கூட வாக்குத்தத்தம் தானே சொல்லிக்கிறாரு, இந்த வருஷமாக தானே சொல்லிக்கிறாரு, என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள் சொல்லிக்கிறாரு. என்ன திருப்தி ஆவார்கள்? நான் அளிக்கும் நன்மைகள் திருப்தி ஆவார்கள். அப்போது ஆண்டவர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார் இல்லையா, சந்தோஷத்தை கொடுக்கிறார் இல்லையா, நிம்மதியை கொடுக்கிறார் இல்லையா. அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த பூமியில் பிறந்துட்டோம், பரலோகம் போனோம், அதான் நமக்கு ஆசீர்வாதம். அந்த பரலோகம் போவதற்கு உண்டான ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கிற சகோதரனே சகோதரியே, 3 ஆசீர்வாதங்கள் நம்ம கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார், கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். 3 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சொந்து கொள்வீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன் வரும். அந்த பலன் வந்த பின்பு நீங்கள் சமாதான பாத்திரமாக போங்க. உங்கள் வீடு கௌரவிக்கப்படும், உங்கள் வீடு ஆஸ்வதிக்கப்படும், உங்கள் பிஸ்னஸ் ஆஸ்வதிக்கப்படும். அடுத்தது நீங்கள் ஆஸ்வதமாக இருப்பீங்க, நீங்கள் பெரிய காரியங்கள் செய்வீங்க. ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த அழகான வார்த்தையின் பிரகாரமாய் நீர் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஆஸ்வதமாக மாற பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.